வணக்கம். நான் டாக்டர் ஸ்ரீ சந்திரானந்த், சைக்காலஜிஸ்ட் அண்ட் சைக்கோதெரபிஸ்ட். நான் போன முறை போட்ட பதிவில் துயரம் என்று எதை சொல்லுகிறோம், அந்த துயரம் எப்படி கம்பேர் பண்ணுறதுனால நம்ம பாதிக்கப்படுறோம், அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம் போன பதிவில். கம்பேர் பண்ணுறதுனால நமக்கு துயரத்துக்கு காரணம் பல இருக்கிறது. there are many factors for suffering. பேசிக்கலாக அதில் சொல்லப்போனால் அந்த ஃபேக்டர்ஸில் ஒரு ஃபேக்டர் கம்பேரிசன். we compare always with others. நம்ம எப்பொழுதுமே மற்றவர்களோடு தொடர்புபடுத்தி அவங்களுக்கு அது இருக்கிறது, இது நம்மளுக்கு இல்லை, அவர்கள் அப்படி உயர்வாக இருக்கிறார்கள், நாம் தாழ்வாக இருக்கிறோம், இந்த மாதிரி நம்மளை நாம் பலவீனப்படுத்திக் கொள்கிறோம் அல்லது அந்த டிப்ரெஷனுக்கு நம்ம உட்படுத்திக் கொள்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அந்த துயரம் வருவதற்கு நாம் எப்படி சப்போர்ட் செய்யலாம், என்ன விதத்தில் நம்ம நம்மளை தயார் பண்ணிக்கிட்டால் அந்த துயரம் பாதிப்பு இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே பல முறை பார்த்துருக்கோம். துயரம் என்றது அந்த தாட்ஸில் நமக்கு இது இல்லையே, அது இல்லையே, வேலை கிடைக்கலையே, கல்யாணம் ஆகலையே, குழந்தை பிறக்கலையே, பொண்ணு கல்யாணம் பண்ணலையே, நிலம் வாங்கலையே, வீடு கட்டலையே, இந்த மாதிரி ஒரு இன்சஃபிஷியன்சி பற்றியோ இன்செக்யூரிட்டியாக, பாதுகாப்பு இன்மை, ஆரோக்கியத்தினாலோ வேறு பண வரவு இல்லாதனாலோ ஒரு இன்செக்யூரிட்டியாக ஃபீல் பண்ணுறது, இதெல்லாம் அந்த துயரம். நமக்கு நம்முடைய மனது அந்த துயரத்துக்கு அடிப்படையாக காரணமாக இருக்குது. ஏன்னா எண்ணங்கள் தான் மனதுன்னு பார்த்தோம். நம்ம எதிர்மறையான எண்ணங்களால், இல்லை இல்லை என்று சொல்லுகிறத எண்ண பாவத்தினால், அந்த நெகட்டிவிட்டி என்று சொல்வார்களே, எதிர்மறையான சிந்தனைகளால், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மையினால், இப்படி பல விதங்களில் நம்ம துயரத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுறோம். இப்போ வி கிரியேட் அவர் சக்ஸஸ் சொல்லுவாங்களே, நம்ம வெற்றி நம்ம தான் உற்பத்தி பண்ணுறோம், தயார் பண்ணுறோம். அதே மாதிரி வி கிரியேட் அவர் சஃபரிங், நம்முடைய துன்பத்துக்கு கூட நாம் தான் உருவாக்குறோம். மெனி டைம்ஸ் வி பிகம் த ஓனர் ஆஃப் அவர் சஃபரிங். நம்ம துயரத்தை உருவாக்க மட்டும் கிடையாது, அந்த துன்பத்துக்கும் துயரத்துக்கும் சொந்தக்காரர் ஆகிவிடுறோம். வி பிகம் sole owner of the suffering, our own suffering. நமது துயரத்துக்கு நாம் முழுக்க சொந்தக்காரராக என்ன செய்தால், என்ன பண்ணால் அந்த மனசில் அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் தாக்குதல் பண்ணாமல் இருக்கலாம், என்ன பண்ணால் நம்ம அந்த கஷ்டம், அந்த வேதனை, அந்த வருத்தம், அந்த வலி, அந்த ரணம், அந்த காயம், மனோகாயம் சொல்லுவாங்கன்னா, அந்த காயம் ஆறும் அப்படின்னு பார்ப்போம். அந்த பழைய பதிவில் நம்ம பார்த்துருந்தோம், கம்பேர் பண்ணாமல் இருக்கலாம். இட்ஸ் பியூர்லி சஜஷன். நம்மளை கம்பேர் பண்ணாமல் இருந்துக்கலாம். எப்படி கம்பேர் பண்ணாமல் இருக்கிறது? மனசு தான் ஓடுது இல்லைங்களா? அவங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குது, நமக்கு ஃப்ரிட்ஜ் இல்லை. அவங்களுக்கு கார் இருக்குது, நம்மளுக்கு கார் இல்லை. அவனுக்கு அழகான மனைவி இருக்கிறா, நமக்கு இல்லை. அவங்களுக்கு குழந்தைங்க இருக்குது, நமக்கு குழந்தை இல்லை. அவங்களுக்கு நிறைய அசட்ஸ், சொத்து சுதந்திரம் இருக்குது, நமக்கு சொத்து சுதந்திரம் எதுவும் இல்லை. அவங்களுக்கு நிறைய உறவினர்கள் இருக்கிறார்கள், நமக்கு உறவினர்கள் நிறைய இல்லை. அவர்களுக்கு நிறைய பணம், 4 விதமாக 5 விதமாக 10 விதமாக பல்வேறு சோர்ஸ்லேருந்து அவங்களுக்கு பணம் வருது, நம்மளுக்கு அப்படி இல்லை. இப்படி அடுக்கிக்கொண்டே நாம் நம்முடைய துயரத்தை பெருக்கிக் கொண்டே நம்ம துயரத்துக்கு நாம் சொந்தக்காராகிட்டு அதில் நம்ம மூழ்கி தவிச்சிக்கிட்டு இருக்கோம். இப்படி ஒரு கிணத்துல குதிச்சவன் நீச்சல் தெரியவில்லை என்றால் என்ன ஆகும்? உள்ளே போய் வெளியே வருவான், உள்ளே போய் மேலே வருவான், தண்ணி குடிப்பான், மூச்சு அவனுக்கு வாங்கும், திக்கு முக்கத்தக்கத்தாலும் போடுவோம்.
கிணத்துல குடிச்சவன் எப்படி திக்குமுக்கு தக்கத்தாலும் போடுறவனோ அந்த மாதிரி மனம் என்ற அந்த கிணத்துல நாம் எதிர்மறையான விஷயங்களை கொடுக்கும்போது, கிரியேட் பண்ணும்போது, அல்லது நம்ம வந்து அன்கான்சியஸாக கூட நம்ம அறியாமல் கூட நம்ம அதை டெவலப் பண்ணிக்கிற ஒரு நிலை வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம், அந்த துக்கம் அதை நம்ம வந்து அனுபவிக்கிறோம். அதுக்கு அந்த துக்கம் அனுபவிக்காமல் இருக்கணும். அந்த துக்கம், துயரம், அந்த சோகம், அந்த ரணம், அந்த மனோகாயம் நம்மளை பாதிக்காமல் இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்யலாம் அப்படின்னா, அதுதான் லாஸ்ட் டைம் பார்த்தோம், கம்பேரிசன் பண்ணாமல் இருக்கலாம். ஒன்று சஜஷன், இட்ஸ் பியூர்லி சஜஷன், 100% சஜஷன். கம்பேர் பண்ணாமல் இருக்கலாம். கம்பேர் பண்ணாமல் இருக்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்னா, மனசு கம்பேர் தான் பண்ணணும். மனசுக்குன்னு ஒரு மனசுக்குன்னு ஒரு குணம் இருக்குது. அது மயில் என்றால் ஆடும், குயில் என்றால் பாடும், கழுதி என்றால் உதைக்கும். அந்த மாதிரி மனம் என்றால் தாவிக்கொண்டே இருக்கும். மங்கின்னு சொல்லுவாங்க, மைண்ட் இஸ் மங்கி, தாவிக்கொண்டே இருக்கும். மனசு என்றால் கம்பேர் பண்ணிக்கொண்டே இருக்கும். மனசு என்றால் சுகத்தை தேடிக்கொண்டே இருக்கும். மனசு என்றால் அலைந்து கொண்டே இருக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். மனசுன்றதுக்கு நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு சொல்லலாம். மனசு வந்து ப்ரெஷர் சீக்கிங்னு சொல்லலாம். மனசுக்கு சுகம் தான் வேணும். மைண்ட் இஸ் போஸ்ட்பாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மைண்ட் இஸ் போஸ்ட்பாண்டிங். மனசு தள்ளி போடும். 4:30 மணிக்கு எழுந்துக்கலாம்னு சொன்னால் 5:30 மணி சொல்லும், 5 மணி சொன்னால் 6:30 மணி சொல்லும், 6:30 மணிக்கு போத்திக்கிட்டு தூங்குறது நல்லா இருக்குது, நம்ம 8 மணிக்கு எழுந்துக்கலாம்னு சொல்லும். ஸோ மனசு வந்து போஸ்ட்பான் பண்ணும், ப்ளஷர் தேடும். மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் அப்படிலாம் மனசுக்கு பிடிக்காது. கம்ஃபர்ட்டாக இருக்கணும்னு, கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கணும்னு விரும்பும். மனசு ப்ளஷர் தேடும், போஸ்ட்பான் பண்ணும். போஸ்ட்பான் குற்றம் கண்டுபிடிக்கும். மனசு குற்றம் கண்டுபிடிக்கும். மனசு கம்பேர் பண்ணுது. இப்படி நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது மனசுக்குன்னு. போஸ்ட்பான் பண்ணுறது, ப்ரெஷர் சீக் பண்ணுறது, ஃபைண்டிங் ஃபால்ட் வித் அதர்ஸ், மற்ற மேலே இது சொன்னாங்க அது சொன்னாங்கன்னு ஃபைண்ட் ஃபால்ட், குற்றம் கண்டுபிடிக்கிறது. வாண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. மங்கி, மைண்ட் இஸ் மங்கி. கிளைக்கு கிளை மங்கி எப்படி குதிக்குதோ மனசு அது மாதிரி இப்படி அப்படி இங்கேயும் குதிச்சுக்கிட்டே இருக்கும். மைண்ட் இஸ் வேவரிங் சொல்லுவாங்க. மைண்டு சும்மா இருக்காது, அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். ஆல் தி டைம் இட் இஸ் வேவரிங், அலைப்பாஞ்சிக்கிட்டே இருக்கும். கான்ஸ்டன்ட்லி ஸ்பீக்கிங், உள்ள மனசு பேசிக்கிட்டே இருக்கும், தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கும். கான்ஸ்டன்ட்லி ஸ்பீக்கிங், கான்ஸ்டன்ட்லி ரைசிங் கொஸ்டின்ஸ். இது ஏன் அப்படி நமக்கு ஏன் அப்படி வந்தது, நம்ம தலையெழுத்தா, நமக்கு நேரம் சரியில்லையா, நமக்கு அது சரியில்லையா, நம்ம தானே கிடைச்சோம், வேற யாரும் கிடைக்கலையா, நம்ம தானே கஷ்டப்படுறோம், நம்ம மட்டுமே கஷ்டப்படுறோம் உலகத்தில், வேற யாரும் கஷ்டப்படல, நமக்கு தான் இந்த பிறவி, நான் பிறந்ததே தண்டம், இப்படின்னு ஸோ மெனி கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணும். நிறைய காம்ப்ரமைஸ் தேடும். நிறைய தேடும் மனசு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது, ஜில்லா கில்லாடியான மனசு வந்து ஒரு ஜில்லா கில்லாடி. வெறும் கில்லாடினா பரவாயில்ல, வெறும் கில்லாடினா சமாளிக்கலாம். மனசு வந்து வெறும் கில்லாடி இல்லை, ஜில்லா கில்லாடி. இந்த ஜில்லா கில்லாடியான மனசை எப்படி நம்முடைய அண்டரில் வச்சுக்கிறது, நம்ம கீழே வச்சுக்கிறது, இல்லை அதுலேருந்து எப்படி டிஸ்டன்ஸ் பண்ணிக்கிறது. குளிர் காயும் போது நெருப்பு கிட்ட போனால் ரொம்ப சூடாக இருக்கும், கொஞ்சம் வெளியே வந்து தொலை வர கொஞ்சம் இதமாக இருக்கும். அந்த மாதிரி அந்த மனசு என்ற அந்த தாட்ஸ், அது நெகட்டிவ் தாட்ஸோ பாசிட்டிவ் தாட்ஸோ, அதனுடைய பிடியிலிருந்து, அதனுடைய ஆக்ரோஷத்திலிருந்து, அதனுடைய டார்ச்சர்லேருந்து நம்ம எப்படி டிஸ்டன்ஸ் பண்ணிக்கலாம். துஷ்டனை கண்டா தூரம் ஒதுங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் துஷ்டன் யார்? நம்முடைய மனசு தான் நம்மளுக்கு துஷ்டன். பகைவன் வெளியில் இல்லை, உள்ளுக்குள்ளே இருக்கிறான், அவன் தான் மனது. யாருக்கும் பகைவன் வெளியில் இல்லை, உள்ளவே இருக்கான், அவன் தான் மனசு. துஷ்டனை கண்டா தூரம் ஒதுங்கன்னு சொன்னால் எந்த துஷ்டனை கொண்டு தூரம் ஒதுங்கிறது? நம்ம மனசுன்ற துஷ்டனை கண்டு அந்த மனசனுடைய பிரச்சனையிலிருந்து, அந்த மனசுக்கிட்ட இருந்து
நம்ம டிஸ்டன்ஸ் பண்ணிக்க முடியுமா பார்க்கணும். முடியும், எல்லாமே சாத்தியம்தான். we need patience. நமக்கு வந்து ஒரு நல்ல பொறுமை தேவைப்படுது. பொறுமை தான் பெரிய அஸ்திரம், வெப்பன். பேஷன்ஸ் சொல்கிறது ஒரு அருமையான வெப்பன். அதான் பெரிய மகான்கள், பெரிய மகாத்மா காந்தி போன்ற பெரியவர்கள் எல்லாம் அதை கையாண்டிருக்காங்க, சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. ஹரிச்சந்திரன் அந்த மாதிரிலாம் மிகப்பெரிய ஆத்மாக்கள் இந்த உலகத்தில் இந்த பொறுமையாக இருந்து சத்தியத்தில் நின்று எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம பொறுமையாக வந்து நம்ம என்ன செய்யலாம், டிஸ்டன்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி டிஸ்டன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நிறையா, அதுக்கும் நிறைய விஷயங்கள், நிறைய விதமான அதை பார்க்கலாம். முதல்ல வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். எல்லா பிரச்சனைகளும், மெஜாரிட்டியான சஃபரிங், மெஜாரிட்டியான woundings, மெஜாரிட்டியான கம்பேரிசன்ஸ், மெஜாரிட்டியாக ஆல் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மைண்ட் கிரியேட்டிங் தானே. சைனா மேட் இன் சைனா, மேட் இன் இந்தியான்னு சொல்கிற மாதிரி எவ்ரி ப்ராப்ளம்ஸ் ஆர் மேட் இன் அவர் மைண்டு. எவ்ரி ப்ராப்ளம்ஸ் ஆர் மேட் இன் அவர் மைண்டு. எல்லா பிரச்சனைகளையும் யார் செய்கிறது? மனசு தான் செய்கிறாரு. மேட் இன் மைண்டு. என்னப்பா சஃபரிங், எதுக்குப்பா சஃபரிங்னா, சஃபரிங் எங்கே செய்கிறாங்க? வெளியில் செய்கிறாங்களா? வெளியில் செய்யல. எங்கே செய்கிறாங்க? உள்ளே செய்கிறாங்க. யார் செய்கிறாங்க? மனசு செய்கிறாங்க. மேட் இன் மைண்டு. மேட் இன் இந்தியா, மேட் இன் சைனா, மேட் இன் அமெரிக்கா, மேட் இன் ரஷ்யா, மேட் இன் சுவிட்சர்லாண்ட், மேட் இன் இட்டாலி அப்படி சொல்கிற மாதிரி எல்லா ப்ராப்ளம்ஸ், ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஆர் மேட் இன் த மைண்ட். அப்போ என்ன பண்ணலாம்? அக்செப்ட் பண்ணி பார்க்கலாம். அக்செப்டன்ஸ் சூப்பர் இன்ஸ்ட்ருமெண்ட் அது. அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். போயிட்டே இருக்கிறோம், மழை பெய்யுது, கொடை இல்லை, அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு நனைஞ்சிட்டு வீட்டு போயிட்டு தொடச்சிக்கிறோம் இல்லைங்களா? திஸ் இஸ் வாட் லைஃப். திடீர்னு வெயில் காயுது, ஒதுங்கிறதுக்கு நிழல் இல்லை, கடையில் கொடை இல்லை, ஒதுங்க மரம் இல்லை, ஒரு பில்டிங் இல்லை, வெயில் அதிகமாக இருக்குது. ஸோ வாட், என்ன ஆகிட போகுது? அதில் கொஞ்சம் பேர் பண்ணிக்கிட்டு அப்படியே போயிட்டு போக வேண்டிய இடத்துக்கு நம்ம ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ வீட்டுக்கோ போய்ட்டோம். திடீர்னு தண்ணி தான் கிடக்குது, தண்ணி கிடைக்கல. அதுக்காக என்ன பண்ணுறோம்? கிடைச்சா தண்ணி வாங்கி குடிக்கிறோம். இல்லை ஒரு வீடு இருந்தால் வீட்டில் தண்ணி கொடுக்குமான்னு கேட்கலாம். நான் ஒரு சமயம் தண்ணி கொடுக்குமான்னு ஒரு வீட்டில் கேட்கும்போது மோர் கொடுக்குறாங்க. இந்தியா இஸ் குட் கண்ட்ரி. ஒரு வில்லேஜில் தண்ணி தாகமாக இருந்தது, எனக்கு தண்ணி வேணுமான்னு ஒரு வீட்டில் கேட்டால் எனக்கு நல்ல அருமையான ஒண்டர்ஃபுல் பட்டர் மில்க் கொடுக்குறாங்க. ரொம்ப நிறையா மோர் கொடுத்தாங்க. அவ்வளோ அருமையாக குடித்து இலைப்பாரி விட்டு அவங்க நன்றி சொன்னேன். ரொம்ப ஐ வாஸ் ஸோ மச் இம்ப்ரெஸ்டு பை த கன்சர்ன். அந்த அக்கறை இன்றைக்கி வரைக்கும் மறக்காமல் இருக்குது. தண்ணி கேட்டால் மோர் கொடுக்குறாங்க. நான் அப்படி சொல்லிட்டேன், நான் வந்து தண்ணி தான் கேட்டேன், மோர் கேட்கல. எனக்கு ஏமா தண்ணி கொடுக்க சொன்னால் மோர் குடிக்கிறீங்க. அவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா, இல்லை கண்ணா, நம்ம வீட்டில் நிறைய மாடு இருக்குது, நிறைய தயிர் மோர் எல்லாம் பஞ்சம் கிடையாது, எதுக்கு தண்ணி குடிக்கணும், நீ மோரே குடி. குடித்து பார்த்தா என்ன மாதிரி டேஸ்ட்டுன்றீங்க. பசு மோர், பசுமாட்டு தயிர்லேருந்து வந்த மோர், ஒண்டர்ஃபுல் பட்டர் மில்க். ஸோ மோர் கிடைச்சா மோர் குடிக்கிறோம், தண்ணி கிடைச்சா தண்ணி குடிக்கிறோம். அதுவும் இல்லைன்னு சொன்னால் போய்கிட்டே இருந்து வீட்டுக்கு போய் தண்ணி குடிக்கிறோம். திஸ் இஸ் வாட் அக்செப்டன்ஸ். பஸ்ஸில் போகிறப்போ ஒருத்தர் காலம் மிதிச்சிடுறான். அவன் நம்ம காலம் மிதிச்சுட்டு நம்ம சண்டைக்கு வருவான். நிறைய பஸ்ஸில் அவன் கொண்டாந்து ஷூ போட்டு நம்ம காலம் மிதிச்சிடுவான். அப்புறம் நம்மகிட்டே அவன் கேட்பான். நிறைய பேர் ஸ்கூட்டர் சைக்கிள்லாம் நம்ம மேலே வந்து மோதிட்டு அப்புறம் நம்மகிட்ட சண்டைக்கு வருவான். அதுமாதிரி கார் ஆட்டோ போகும்போது கூட நம்ம மேலே இடிச்சிட்டு அவங்க சண்டைக்கு வருவாங்க. பார்த்துக்க வேண்டியது தான். யூ ஹேவ் டு ஃபேஸ், அக்செப்ட். Not only the incidents which take place around us in day-to-day life, அன்றாட வாழ்க்கையில் நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்களை மட்டும் நம்ம ஏற்றுக்கிறது ஒன்று கிடையாது. அப்படி கிடையாது. எல்லாமே நம்ம கருப்பாக இருப்போம், அது ஒரு மனசு குறையாக இருக்கும். கருப்பாக இருந்தால் என்ன, வாட் இஸ் ராங் வித் த கலர்? யூ ஹேவ் டு அக்செப்ட். நம்ம கொல்லமாக இருக்கலாம், ஐயோ நம்ம டாலாக இல்லையே, எல்லாம் வந்தாச்சு, கொல்லமாக தான் இப்போ பிறந்தாச்சு. அப்போ டாலாக இல்லைன்னா
அது ஒரு சஃபரிங் கொடுக்கணும் இல்லையா? அப்போ எது அக்செப்ட் பண்ணிக்கணும், குள்ளமாக இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கணும். சில பேருக்கு முடி சீக்கிரம் நரைச்சிரும், சின்ன வயசுலேயே 21, 20, 18 அது மாதிரி வயசில் கூட சில பேருக்கு முடி நரைச்சி போகுது. பரவாயில்ல, நாட் பேட் அட் ஆல். என்ன தப்பு தானே, இல்லை, இயற்கை, ஏற்றுக்கணும், அக்செப்ட் பண்ணிக்கணும். சில பேருக்கு மூக்கு கூராக இருக்காது, இல்லைன்னா என்ன, அக்செப்ட் பண்ணிக்கணும். சில பெண்களுக்கு ரொம்ப ஒரு ரொம்ப கஷ்டப்படுற விஷயம் என்னென்னா, முடி பெருசாக இல்லையா கஷ்டப்படுவாங்க. யாராவது இன்னொரு பொண்ணுக்கு முடி நீட்டாக இருந்ததுன்னா இவங்க என்ன நினைப்பாங்க, ஐயோ அவளுக்கு முடி அடர்த்தியாக இருக்குது, இவ்வளோ நீட்டாக இடுப்புக்கு கீழே தொங்குது, காலாண்ட வருது முடி, காலாண்ட வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஜெலஸ் ஃபார்ம் ஆகிடும். நமக்கே இல்லையா முடி, நம்ம ஜவரி முடி வைக்கிறோமே, வச்சா என்ன, ஜவரி முடி கூட இல்லைன்னா என்ன, நிறைய பேர் கிராப் வெட்டிக்கிறாங்க இல்லைங்களா, கிராப் வெட்டிக்கிறாங்கல்ல, என்ன கெட்டு போச்சு, சூப்பராக ஸ்டைலாக தான் இருக்காங்க, நிறைய பேர் கிராப்லாம் வெட்டிக்கிட்டு ஸ்டைலாக இருக்காங்க. ஸோ அக்செப்ட், எதர் யூ ஆர் பிளாக், கருப்பாக இருக்கிறியா அக்செப்ட் பண்ணிக்கோ, குள்ளமாக இருக்கிறியா அக்செப்ட் பண்ணிக்கோ, ஏற்றுக்கோ, ஹைட்டாக இருக்கிறியா ஏற்றுக்கோ, சிகப்பாக இருக்கிறியா ஏற்றுக்கோ, அழகாக இருக்கிறியா ஏற்றுக்கோ. அழகல்னா என்ன, மனசு அழகாக இருந்தால் போதாதா, எண்ணங்கள் அழகாக இருந்தால் போதாதா, பண்புகள் அழகாக இருந்தால் போதாதா, நடவடிக்கைகள் அழகாக இருந்தால் போதாதா? ஸோ எப்படி தானே, அழகாக பரவாயில்ல ஏற்றுக்குங்க, பணக்காராக இருந்தால் என்ன ஏற்றுக்குங்க, ஏழையாக இருந்தால் என்ன ஏற்றுக்குங்க. என்ன சூழ்நிலை, எந்த நிலை எப்படி அமைகிறதோ அப்படியே அதை ஏற்றுக்க வேண்டியது தான். ஒரு சூப்பர் மெத்தடாலஜி எனக்கு தெரிஞ்சு. இதோட ஒரு கடைப்பிடிக்கிறது கொஞ்சம் டைம் ஆகலாம், கடைப்பிடிக்கிறது கொஞ்சம் பேஷன்ஸ் வேணும், கடைப்பிடிக்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஆனால் நம்ம அக்செப்டன்ஸை பழகிட்டோம்னா அது ஒன்றே நம்மளை ஆழ்ந்த ஒரு அமைதியை கொடுத்துரும். அக்செப்டன்ஸ் இருந்தாவே மனசில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும், திருப்தி, பீஸ், மனசு அமைதியாகிடும், சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துடும், ஹாப்பினஸ் வந்துடும் இல்லையா? சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் பீஸ் இருக்கும், பீஸ் இருந்தால் ஹாப்பினஸ் இருக்கும். இதெல்லாம் எப்படி வர முடியும்? இதெல்லாம் வரணும்னா we have to accept things as they are. நம்மளை நம்ம ஏற்றுக்கணும், மற்றவங்கள ஏற்றுக்கணும். ஒரு கணவர் கருப்பாக இருக்கிறாரு ஏற்றுக்கணும், எந்த என்ன, மனைவி ரொம்ப அழகாக அசிங்கமாக இருக்கிறா ஏற்றுக்க வேண்டியதான். கல்யாணம் பண்ண பிறகு ரிஜெக்ட் பண்ண முடியுமா? அசிங்கமாக இருந்தாலும் ஏற்றுக்க வேண்டியதான், அழகாக இருந்தாலும் ஏற்றுக்க வேண்டியது. அதுவே விஷயம். அதுக்கு அதோட வேறு வேறு விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்க மாட்டாங்க, பண்பு நல்லா இருக்கும், அன்பு நல்லா இருக்கும். ஸோ ஏற்றுக்கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் பெரிய பணக்காராக இல்லை, பரவாயில்லை, பணக்காரம் ஆயிடலாம், முயற்சி பண்ணலாம், உழைக்கலாம். அதுக்கான ஸ்ரத்தான்னு எஃபர்ட் எடுக்கலாம். நல்லா வரணும், வாழ்க்கையில் நல்ல வேலை செய்யணும், ஆனஸ்ட்டாக சம்பாதிக்கணும், நல்ல முன்னுக்கு வரணும், நல்ல பெரிய வீடு கட்டணும், கார் வாங்கணும், இது மாதிரி பண்ணலாம். எஃபர்ட் ரொம்ப வெரி வெரி எசென்சியல், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஃபார் த க்ரோத் ஆஃப் லைஃப். நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னா கண்டிப்பாக எஃபர்ட்டு, பெர்சிவரன்ஸ்னால் விடாமுயற்சி, உழைப்பு, ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எந்த ஃபீல்டாக இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் கம்பேர் பண்ண முடியும். அப்துல் கலாம் சார் அவங்களிருந்து மகாத்மா காந்தி, அதிலேருந்து அன்னை தெரசாலேருந்து யார் ஹார்ட் ஒர்க் பண்ணல? எல்லா பெரியவங்களும் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணியிருக்காங்க. வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹோட்டல் பேசி நிறைய பேர் பெரிய ஹோட்டல் ஆகிட்டாங்க. கேட்டால் முதல்ல சாதாரணமாக இருந்திருக்காங்க, அப்புறம் பெரிய ஹோட்டல் வச்சுருக்காங்க. சின்ன தெருவோரத்தில் கடை வச்சுருக்காங்க பிளாட்ஃபார்ம்ஸில். அதுக்கப்புறம் தான் பெரிய பெரிய சரவணா ஸ்டோர் மாதிரி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச என்கிட்ட பிடிச்ச மாணவர் கூடையில் சின்ன சின்ன சில்லர் பாத்திரம் வச்சுக்கிட்டு 5 ரூபா 3 ரூபா அப்படி போட்டு விற்றுட்டு போவார். ஒரு 10-15 இயர்ஸ்க்கு முன்னாடி. இப்போ பார்த்தா கார் வச்சுக்கிட்டு இருக்காரு, 4 பேர் வேலை செய்கிறாங்க அவர்கிட்ட. 2-3 லட்சம் வருமானம் வருதான் மாதம் அவருக்கு. 4 லட்சம் 5 லட்சம் வருமானம் வருது. சென்னையில் முகலிவாரத்தில் வீடு, தாம்பரத்தில் வீடு, எங்கெங்கேயோ வீடு வாங்கி போட்டு பெரிய ஆளாயிட்டார். அவர் நடக்க முடியல, அவர் உடம்பு எல்லாம் பெருசாக அப்படியே
வெள்ளை ஷர்ட்டு, வெள்ளை ஒரு அரசியல்வாதி மாதிரி இப்படி ஒரு நடையே வித்தியாசமாக இருக்குது. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருந்தார். அவர் என்னுடைய மாணவராக இருக்கிறதுனால சொல்கிறேன். அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு ரிவார்டு கிடச்சிச்சு. ஸோ அதெல்லாம் செய்யலாம். ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், பிளான் பண்ணலாம், எய்ம் வைக்கலாம். ஒரு எய்ம், குறிக்கோள்ன்றது இருக்கணும் இல்லைங்களா? அப்போ தான் ரீச் பண்ண முடியும். அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் இந்த அந்த அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம ஏற்றுக்கணும். ஹார்ட் ஒர்க் பண்ணுற எல்லாருமே வந்து சக்ஸஸ் ஆகிட முடியாது இல்லைங்களா? ஷாப் இருக்கான எல்லா ஷாப்புமே பெருசாக சரவணா ஸ்டோர் மாதிரியோ, இல்லை போத்தீஸ் மாதிரியோ, இல்லை ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மாதிரியோ நாயுடு ஹால் மாதிரியோ, இல்லை குமரன் டெக்ஸ்டைல்ஸ், குமரன் தங்க மாளிகை, ஜிஆர்டி தங்க மாளிகை அந்த மாதிரி ஃபேமஸாக அப்படி தான் எவ்வளோ பேர் கடை வச்சுருக்காங்க. ஒரு சில கடை தான் ஒன்லி ஃபியூ பீப்புள் தே கம் அப் வெரி வெரி டாப் லெவல். சில பேர் மிகப்பெரிய லெவலுக்கு, பெரிய டாப்பான லெவலுக்கு வந்துட்டுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, வாழ்க்கையினுடைய அந்த வாழ்க்கையை வந்து எதை வச்சு மெஷர் பண்ணுறது அப்படின்னா, அமைதி, திருப்தி, மகிழ்ச்சி. அந்த ஸ்கேல் வச்சு தான் நீங்கள் பார்க்கணும். வாழ்க்கையில் அமைதி வேணும், அதை காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. திருப்தி வேணும், எது சாப்பிட்டாலும், எது தூங்கினாலும், படுத்தாலும் ஒரு திருப்தி இருக்கணும். அது காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது இல்லையா? திருப்தி இல்லாத அப்படி இது பண்ணாலே எதுக்கு? மனசு திருப்தியே இல்லை, நீங்கள் இது பண்ணி எது என்னத்துக்கு உதவும் போகுது? திருப்தி கண்டிப்பாக இருக்கணும். அப்போது திருப்தி இருக்கணும், அதனால் அமைதி வரும். அமைதி இருக்கும்போது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக அந்த அமைதியான மனசு வந்து கண்டிப்பாக இட் கேன் எக்ஸ்பீரியன்ஸ் பிளிஸ் ஆர் ஹாப்பினஸ். அந்த அமைதியான மனம் ஒரு ஆனந்தத்தை அல்லது மகிழ்ச்சியை கண்டிப்பாக அனுபவிக்கும். இந்த ஸ்கேல் வச்சுக்கணும். இதை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இதை காம்ப்ரமைஸ் பண்ணாமல், அமைதியை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் லிஃப்ட் ஆகணும். லிஃப்ட் ஆகணும் மீன்ஸ் இல்லை ப்ராஸ்பெரிட்டி வரணும். ஹாப்பினஸை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ப்ராஸ்பெரிட்டி வரணும். பீஸ், பீஸ் சொல்லிட்டேன், ப்ராஸ்பெரிட்டி இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லணும். சாட்டிஸ்ஃபேக்ஷனை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ப்ராஸ்பெரிட்டி வரணும். சாட்டிஸ்ஃபேக்ஷனை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ப்ராஸ்பெரிட்டி வரணும். மென்டல் பீஸ், மனசு அமைதியை காம்ப்ரமைஸ் பண்ணாமல் ப்ராஸ்பெரிட்டி வரணும். அடுத்தது வெரி இம்பார்ட்டண்ட்டு, பிளிஸ் ஆர் ஆனந்தா ஆர் ஹாப்பினஸ், மகிழ்ச்சியை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்மளுக்கு வாழ்க்கையில் உயர்வு, அந்த ப்ராஸ்பெரிட்டி வரணும். அந்த வளமையான அந்த வளம், அந்த வளம் என்று சொல்லுகிற அந்த அந்த ப்ராஸ்பெரிட்டி வரணும். ஸோ தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் வித் த சாட்டிஸ்ஃபேக்ஷன், தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் வித் த பீஸ், அண்ட் தெர் இஸ் நோ காம்ப்ரமைஸ் வித் த பிளிஸ் ஆர் ஆனந்தா ஆர் ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் ஏன்னு சொன்னால், ஹாப்பினஸ் தான் கீ ரூட் ஆஃப் சக்ஸஸ். ஹாப்பி மேன் இஸ் எ சக்ஸஸ்ஃபுல் மேன் சொல்லுவாங்க. ஹாப்பி மேன் இஸ் எ சக்ஸஸ்ஃபுல் மேன். ஹாப்பினஸ் இட் செல்ஃப் இஸ் எ சக்ஸஸ். மகிழ்ச்சியாக இருக்கிறதே வெற்றி, அதோட அதுவே பெரிய வெற்றி. ஒரு ஆணோ பெண்ணோ மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னா, ஒரு குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு சொன்னால், மகிழ்ச்சியாக இருக்கிறதே பெரிய வெற்றி, இமாலய வெற்றி. அது மகிழ்ச்சியாக இருந்தோம்னா அது இமாலய வெற்றி. அப்புறம் என்ன வேணும்? மகிழ்ச்சியாக இருக்கிறது இமாலய வெற்றி. ஏன்னு சொன்னால், உங்களுக்கு நான் தினந்தோறும் சொல்லிகிட்டு இருக்கேன், வாழ்க்கையின் உன்னதமான குறிக்கோள் மகிழ்ச்சி. எதுக்கு மறந்தாலும், எதை செய்ய மறந்தாலும் நாம் சிரிக்க மறக்கக்கூடாது. எதை மறந்தாலும் சந்தோஷமாக இருக்க மறக்கக்கூடாது. எதை மறந்தாலும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்க மறக்கக்கூடாது. அதனால் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த வாழ்க்கையின் உன்னதமான குறிக்கோள் மகிழ்ச்சி தாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. அடுத்த பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.